गायत्री नवजमना सुमगरी साम्राज्यलक्ष्मी प्रदान देवता भगवती श्रीराजराजेश्वरी எல்லாம் வல்ல மகாகணபதியும் பார்வதி பரமேஸ்வரனையும் கல்விக்காக விளங்குகின்ற வாணிப்பிரியன் என்று சொல்லப்படுகின்ற சரஸ்வதி அம்பாளையும் பாதம் கமலங்களையும் வணங்கிக் கொண்டு இன்றைய தினம் எனக்கு பொன்வணிந்தார்கள். இன்றைய தினம் என்னுடைய தந்தையாருடைய ஓராண்டு வருஷாபியம் என்னுடைய மகனுடைய இசை இருவட்டையும் ஒருக்கா வெளியீடு செய்யணும், ஒருக்கா கட்டாயம் வாங்கொண்டு நேற்றைய தினம் எனக்கு அறிவித்தார்கள். கௌரி அண்ணனுடைய தந்தையினுடைய மகளினுடைய அவை வெளிநாட்டிலே பிள்ளைகள் வாழ்ந்தார்கள். வெளிநாட்டிலே வாழும்போது இப்பத்த கலாச்சார இதை பார்த்தாலே வெளிநாட்டு பிள்ளைகள் எங்களோட இந்து சமயத்தினுடைய கலாச்சாரத்தையே பண்ண மாட்டாங்க. ஆனா கௌரி தன்னுடைய மகளவையை எங்களோட யாழ்ப்பாண கலாச்சார பண்பாட்டு முறையிலே பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார். அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கிறது. ஒரு அந்த வெளிநாட்டு பிள்ளைகள் ஒரு இப்பத்த பிள்ளைகளே இங்கே இருக்கிற பிள்ளைகளே கேட்டாலே பஞ்சவராகத்தை கேட்டாலே சொல்லாதுங்க. ஆசிரியரும் பெரியோர்களுடைய ஆசிரியரும் நிறைய ஆசிரியரும் வள வேண்டும் என்று கூறி என்னுடைய ஆசிரியை முடித்துக் கொள்கிறேன். அதுக்காக நம்ம பார்வதியே அனைவருக்கும் வணக்கம். இங்கு கூடியிருக்கின்ற குருமார்கள் மற்றும் இங்கு வருகை அளிக்கின்ற உறவினர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோடு திரு கௌரி அக்கா அவர்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட எனது பணிகள் அதாவது நான் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாண கொண்டாட்டங்களை மீதியான உணவுகளை தேடி எடுத்து ஒரு கஷ்டப்பட்ட உணவுகளும் கொடுத்து வருகின்றேன். அந்த பணிகளை அவர் வெளிநாட்டிலிருந்து பார்வையிடுவதன் மூலம் தங்களது தாய் தந்தை ஒவ்வொரு மாதம் ஆசியத்தினூடாக என்னோட தொடர்பு கொண்டு ஐயா ஓடிக்கு இவ்வளோ காசுக்கு கஷ்டப்படுறாங்களே சாப்பாடு கொடுப்போம் சொல்லி ஒவ்வொரு மாதம் ஆசியத்துக்கும் வழங்கி வருவதோடு தங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த இது புத்திகளை தமிழரால் பிறந்தது எப்படி வளர வேண்டும் என்ற சிந்தனைகளை நச்சிந்தனைகளை இன்று அறிய போகின்ற காலங்களில் தங்கள் பிள்ளைகளுக்கு ஊக்குவிப்பது அதே போல தனது நண்பர்களுக்கும் தொடர்பு கொண்டு அவர்களுடைய பிறந்தநாள்கள் அவருடைய இறந்தநாள்கள் அப்படியே நிகழ்வுகளில் அங்கே காசுகளை அனாவசியமாக செலவழிக்காமல் இங்கே அனுப்பி எனது பணிகளூடாக ஒரு 50-100 பேருக்காவது உணவுகளை கொடுப்பதற்கு அதன் நல்வழி வகுத்து தருவதோடு இன்றைய இந்த தன்னுடைய தாய் தந்தை ஆண்டு நினைவு நாளிலும் என்னை அழைத்து இன்று ஒரு பெரியவர்களிடத்தில் அறிமுகப்படுத்தியதற்கு மிகவும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்வதோடு அன்னாருக்கு ஆத்மா சாந்தி அடைய இறைவனை காட்டிக் கொண்டு அனைவரும் நலமோடு வாழ்வதாக நன்றிகள். இன்று இந்த நன்னாளிலே நாங்கள் கதிரமலை சிவன் தேவஸ்தான சிவாச்சாரிய சிவஸ்ரீ முத்தமிழ் குருமணி சர்வேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களையும் அவர்களுடைய மகன் சிவஸ்ரீ ஸ்ரீகாந்த குருக்கள் அவர்கள்தான் இந்த இடத்துல நின்று என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்க வேண்டிய நேரம். அவர்கள் ஒரு புரிதொரு கடமையில இருப்பதனாலே அவர்கள் எங்களை இங்கே சமூகம் அளிக்குமாறு அழைப்புதல் விட்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் இந்த சமயத்திலே உங்களை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவருடைய செய்திகளையும் கூறிக்கொண்டு இந்த அற்புதமான நிகழ்விலே நாங்கள் இணைந்து கொள்வோம்.